ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நற்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மணத்தக்காளிக்காய் குழம்பு. தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிள்ளை மிளகாய் தாளிப்பதற்கு, மணத்தக்காளி காய் 1 கப்பு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 15 பல், சின்ன வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 2, தேங்காய்பால் அரை கப்பு, அரிசி கழுவிய தண்ணீர் அரை கப்பு, புளி தண்ணீர் 1/4 கப். தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மணத்தக்காளி காய் போட்டுக்கலாம். காய் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும்போது வெடிக்கிற சத்தம் மாதிரி கேட்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அதில் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பொடுசாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்திடலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு போட்டுடலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு பொடுசாக நறுக்கிக்குங்க, அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இந்த எல்லா தூளும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசம் போக வரலும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மசாலாக்கோட சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த வதக்கி வச்ச காயை சேர்த்துக்கலாம். இந்த மணத்தக்காளி காய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உடல் சூட்டுனால் வரக்கூடிய வாய்ப்புண், குடற்புண் இதெல்லாம் சரியாகும் இந்த காய் சாப்பிட்டா. இப்போது இந்த காய் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அரிசி கழுநீர் தண்ணி 1 கப் ஊற்றிக்கலாம். தேங்காய்பால், புளித்தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மணத்தக்காளி காய் குழம்பை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.